இப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நடந்து முடிஞ்சிருக்கு. முடிவுக்கான நாளும் நெருங்கிட்டு வருது. தேர்தல் முடிவுகளுக்கான நாளும். இந்த சமயத்துல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்னு ஒண்ணு வெளியாயிருக்கு. அது உங்களோட பார்வையில எப்படி இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகள வெளியிட்டிருக்காங்க. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? மார்னிங் ஒரு போஸ்ட் ஒன்று வைரலாக போயிட்டு இருந்தது அக்ராஸ் சோஷியல் மீடியா. ஃபார்வர்ட்ஸாகவும் பலரும் போச்சு. ஸ்டேட் மீடியா டிஎம்கே வின்னிங், நேஷ்னல் மீடியா ஏடிஎம்கே வின்னிங், சோஷியல் மீடியா டிவிகே வின்னிங் அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இன் ஜென்ரல் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு சாதகமாக சொல்ல ஏதோ ஒரு கருத்து கணிப்பு வந்துருச்சு. விஜய் அவர்கள் 120, எதிர்க்கட்சி தலைவர் அல்லது முதலமைச்சர்னு ஆக்சிஸ் மை இந்தியா. இந்த பக்கம் டிஎம்கேக்கு மோர் தென் 5 or 6க்கும் மேலே அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஏடிஎம்கேக்கு 3லேருந்து 4 கருத்து கணிப்புகள் அவங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னும் போது இவ்வளவு நிறுவனங்கள் இருக்குல்ல, ஏறத்தாழ 11-12 நிறுவனங்கள் நமக்கு வெளியில் வந்ததே. இது போக பல நிறுவனங்கள் சேட்டலைட் மீடியாவுக்கு வராமல் அவங்க சோஷியல் மீடியாஸ்லேயே அவங்களுடைய கருத்துக்களை போடுறாங்க, நாங்கள் எடுத்தோங்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே தான் எடுத்தாங்க? இப்போ சென்னையில் நான் ஒரு 2014 இங்கே இருக்கேன். இது வரைக்கும் யாரும் வந்து என்னை கேட்டதில்லை. சுற்று வட்டாரத்தில் இருக்க யாரையாவது உங்கள் யார்ட்டையாவது கருத்து கேட்டிருக்காங்களான்னா அப்படி யார்கிட்டையும் கேட்ட மாதிரி தெரியல. முதல்ல இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதே ஏதோ ஒரு வகையில் அது உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான ஒரு கேள்வி இருக்குது.